அடிப்படையில் எதையாவது பேசி வைக்கிறது. ஆசிரியர் பேசினா இப்போ முதல்வர் ஐயா ஐயாவுடைய ஐயா கருணாநிதி பிறந்த நாளை செம்மொழி நாள்னு சொன்னால் கட்சிக்காரன் ஏற்பான். தமிழ் மக்கள் இந்த இன உணர்வு மாணவன் உண்ட தமிழன் ஏற்பானா? என்னுடைய அன்பு தம்பி இசக்கி கார்வண்ணன் அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிற திரைப்படம் பரமசிவன் ஃபாத்திமா. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த மதங்கள் அந்த உணர்வுங்கிறது மானுடத்தை எப்படி இழந்து பிரித்து போடுதுங்கிறதுக்கு எத்தனையோ படங்கள் வந்திருக்குது. அந்த வரிசையில் இந்த படம் அதே கருத்தை இன்னும் ஒரு படி மேலே போய் அழுத்தமாக சொல்லுது. பெரிய உலகெங்குமே இருக்கிற மானுட சமூகங்களை பிரித்து பிரித்து பிளந்து போடுறதுல பெரிய காரணிகளாக இருப்பது, பெரிய சக்திகளாக இருக்கிறது சாதி மத உணர்ச்சி தான். குறிப்பாக எங்களுக்குள்ள தமிழர்கள் தன்னின பகையால் தாழ்ந்து விழுந்து போனோங்கிறது தான் வரலாற்று உண்மை. அதில் ஐயா காப்பா அரவாணன் எழுதும்போது தமிழ் பேரினம் வீழ்ந்ததுக்கு பெரிய காரணங்களாக போர்க்குணமின்மை, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை, அளவுக்கு அதிகமான திரைக்கவர்ச்சி, தன்னின பகை, இதையெல்லாம் பட்டியலிடுறார். இந்த தன்னின பகையே தமிழன் பெருமைக்குரியவன், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்கிறார் புரட்சிப்பாளர். அதை உணராம நமக்குள்ளேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு பாராட்டி ஒருவருக்கொருவர் தாழ்த்தி வீழ்த்தி எவரையும் உயர விடாமல், சமூகத்தை மேம்பட விடாமல் கீழே இழுக்கிற ஒரு பெரிய சதியாக இந்த சாதி மத சகதி இருக்கிறது. இப்ப உதாரணமா சொல்லணும்னா கன்னியாகுமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெரும்பான்மை சாதி சமூகமா இருக்கிறது நாடாரா இருக்குது. அதை எப்படி பிளக்கிறது அப்படின்னு பார்த்தா, நீ இந்த நாடார் கிறிஸ்தவ நாடார்னு பிளந்து பிரிக்கிறாங்க. 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். தள்ளி வந்தால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, அது என் தம்பி ஊர். அங்கே வந்தால் பெரும்பான்மை மதமாக இந்து மதம் தான் இருக்குது. அதை எப்படி பிளந்து பிரிக்கிறதுனா, நீ தேவர், நீ தேவேந்திரர், நீ பிள்ளை, நீ கோனார், நீ நாடார், நீ முதலியார், நீ செட்டியார்னு பிளந்து பிரித்து கூறுபடும். எப்படி பார்த்தாலும் இந்த சாதி மத உணர்ச்சி நம்மளை பிளந்து பிரிக்குது. அதை இணைக்கிறதுக்கு எந்த வழியிலே அதை இணைய விடாது. அதை இணைக்கக்கூடிய இருக்கிற ஒரே இறுதி வாய்ப்பு மொழி இன உணர்வு தான். ஒரு அருவாள் கத்தி கோடாரி போல் நம் சதையை வெட்டி பிளக்கும் இந்த உணர்ச்சி. ஆனால் மொழி இன உணர்ச்சி அதை தைக்கிற நூல் ஊசி போல் அதை தைத்து இணைக்கும். அந்த உணர்வுல தான் ஒன்றிணையணுங்கிற கருத்தை ஒன்றா இருந்த ஒரு சமூகம், ஒரு குடும்பம், ஒரு ஊர் எப்படி தெரியுது இந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு அப்படிங்கிறது. இங்கே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வரலாற்று பூர்வமாக நம்ம பயணித்து பார்த்தா இந்த சமயங்கள் எல்லாம் எப்போ வந்தது, நமக்குள்ள எப்படி வந்ததுங்கிறது தெரியும். சாதி இழிவு, தீண்டாமை கொடுமைகள் இவற்றை சகிக்க முடியாமல் இந்த மதங்களை ஏற்றவர்கள் இருக்கிறாங்க. பிறகு இப்போ மாலிகாபூர் படையெடுத்து வரும்போது நம்மளை கொன்றுவான்னு நினச்சி இஸ்லாமியரா மாறினா விட்டுருவான்னு நினச்சி 500 பேர் வட்டமாக நின்று தீ குளிச்ச வரலாறு இருக்குது. இஸ்லாமா மாறினா விட்டுருவார்னு நினச்சி இஸ்லாமா மாறினது இருக்குது. இந்த சாதி இழிவு கொடுமைகளை தாங்க முடியாமல் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது இருக்குது. இங்கே அப்படிதான் பார்த்தா தீட்டு, தொட்டா தீட்டுன்னா அவன் தொட்டு ஆண்டவருக்கு தோஸ்திரம்னா ஆமா தோஸ்திரம்னு போயிட்டான். இப்படிதான் இந்த மதங்கள் எல்லாம் இங்கே வந்தது. அதுல அதற்கு ஆட்பட்டு மானுட சமூகம் பிளந்து பிரிந்து தாழ்ந்து வீழ்வது சரியல்ல. எல்லாவற்றையுமே நிற்கக்கூடிய பேராற்றல் ஒன்று இருக்குது. அதுதான் அன்பு, அதுதான் காதல். ஒன்று அணைச்சு போடுங்க, இல்லை வெளியில போங்க. அதுதான் அன்பு, அதுதான் காதல், அதுதான் எல்லாவற்றையும் கடந்த ஒரு போற்றத்தக்க புனிதமான உணர்வு அப்படிங்கிறத படத்துல என் தம்பி கார்வண்ணன் வலியுறுத்துறார். அதுல அவர் திரைக்கதை அமைச்சு கொண்டு போன விதம் ரொம்ப சுவைபட சொல்லியிருக்கார். அதை ஒரு
அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதனால் இது நடந்திருக்குங்கிற அந்த தேடலை, அந்த எதிர்பார்ப்பை பார்வையாளர்களுக்கு கூட்டி கொண்டே போகிறார். பெரிய துணையாக அதில் இருந்தது என்னுடைய தம்பி ஒளிப்பதிவாளர் சுகுமார் அவர்கள். அதில் அவருக்கு அந்த பயணத்தில் இசையோடு அப்படி கூட்டிக்கிட்டு போன தம்பி தீவன் சக்கரவர்த்தி அதில் பாடல்லையும் சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு. அந்த பாடல்களுக்கு வரி வடிவம் கொடுத்த என்னுடைய தம்பி ஏகாதேசி, கலை இயக்கம் பண்ண என் தம்பி சமர், வீரசமர், எல்லாருமே இது சொல்லப்போனால் எங்கள் குடும்ப படம். ஆனால் கதை குடும்ப படம் இல்லை, அது நல்ல கருத்துள்ள சமூக படம், மிகச்சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. புதிய பிள்ளைகள் எங்களுடைய அண்ணன் யாருக்கண்ணனுடைய பொண்ணு, நம்ம வீட்டு பெண் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கு சாயாதேவி. அதுக்கப்புறம் அவங்க சேஷுதா அவங்க நடித்த புதுமுகம். அப்புறம் இன்னொரு அந்த என் தம்பி புல் சுரேஷ், அந்த அந்த காதல் சுகுமார், அவர் பேரும் விமல், விஆர், என் தம்பி விமல் நடிச்சிருக்கிறாரு. அவர் உங்களுக்கு தெரியும், விமல் நல்ல கதைகளை தேர்வு பண்ணி தான் நடிப்பார் அவர். அதுபோல இந்த படத்துலேயும் அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். எல்லாருமே சுகுமார் ஒளிப்பதிவா மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பெரிய கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிருக்கிறார். அதில் எல்லா படங்களையும் போல தன்னுடைய சிறந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய என்னுடைய அண்ணன் MS பாஸ்கர் அவர்கள் இதில் மிகச்சிறந்த ஒரு பெரிய கதாபாத்திரத்தை ஏற்று, என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார், அம்மா ஆதிரா அவர்கள் எல்லாருமே ரொம்ப சண்டை காட்சிகள் அதெல்லாம் நடன இயக்குனர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த நடன இதில் காடுகளை படமாக்கிய விதம், அதில் கருவியை கொண்டுகிட்டு நகர்ந்த விதம் தம்பி சுகுமார் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கிறார். ஒரு நல்ல படம், நல்ல படத்தை அழகாக ஒரு கருத்தை வழியை திணிச்சு பாடம் நடத்தாமல் போகிற போக்கில் அதை அழகாக என் தம்பி கார்வண்ணன் திரைக்கதை உரையாடல் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படம் பெரிய வெற்றியடைய நான் வாழ்த்துறேன். அதில் பங்கேற்று படத்தொகுப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த படத்தை இப்படி ஒரு கதையை எடுத்து தயாரித்து அதில் கார்வண்ணன் தம்பியே நடிச்சிருக்கிறார், காவல்துறை அதிகாரி. அவர் தான் விசாரிக்கிறார். அவரோட நடித்த தம்பி சுகுமார், பாலா எல்லாரும் நல்லா செஞ்சுருக்காங்க, சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஆமாம், அப்போ நடிச்சுக்கிற என்னுடைய பங்காளி அலெக்ஸ், திண்டுக்கல் அலெக்ஸ், என் அன்பு தம்பி அருள்தாஸ், எல்லாருக்குமே நல்ல கதாபாத்திரம், நல்ல பங்களிப்பு, ஒரு நிறைவான படைப்பு. அதில் நாம் வழிபடுகிற குல தெய்வங்களில் இன முன்னோர் குல முன்னோர் இருக்குது. எங்கள் இன முன்னோரில் முருகன், சிவன், மாயோன், வேந்தன், அதை இந்திரன் சொல்கிறோம், வேந்தன், கொற்றவை, வருணன், இதெல்லாம் வந்துடுது. குல முன்னோரில் அவரவருக்கு, எனக்கு வீரமாகாளி, உனக்கு எசக்கி சாஸ்தா, ஐயனார் சாஸ்தா, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வங்களுக்கு எங்கள் குல முன்னோர் அப்படி அது இப்படி உருவாகுதுங்கிறத படத்தினுடைய இறுதியில் அழகாக சொல்றார். வழிபடுகிற நம்ம தெய்வங்கள் எப்படி வந்தது அப்படின்னு. தமிழர்கள் இயற்கை வழிபாட்டு மரபினர், மூத்தோரை தெய்வமாக ஏற்றவர்கள். அதை இந்த படம் வலியுறுத்துது. அதனால தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று எங்களுடைய மறை போதிக்குது. ஆக சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தவன் வழிபடக்கூடிய தெய்வமாக மாறியிருக்கா. ஒரு மனிதன் சிறந்த மனிதன்னா நல்ல மனிதர் என்று சொல்கிறோம். அதையும் விட சிறப்பாக சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் என்று சொல்கிறோம். அதையும் விட சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, ஆக சிறந்த மனிதர் என்று சொல்கிறோம். அதுக்கு மேலே சொல்ல வார்த்தை இல்லாத போது அவர் தெய்வமப்பா என்று கும்பிட்டுறோம். இப்படி தான் எங்கள் தெய்வங்கள் உருவாச்சு. அது எப்படி உருவாச்சுங்கிறத இறுதியில் தம்பி நேர்த்தியாக அது சொல்லி முடிச்சுக்கிறார். படம் ஒரு நிறைவாக செஞ்சிருந்தான். எனக்கு என்னுடைய தம்பி என்பதற்காக சொல்லலை, சிறந்த இயக்குனராக பரிமாறி. ஏன்னா தமிழ் குடிமகன் பார்த்தேன், அந்த படம் திரையில் பார்க்கல, தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். ரொம்ப நல்ல கதையை எடுத்து தம்பி சேரன் அவர்களை வைத்து இயக்கியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த படம் அவருக்கு மிகச்சிறந்த படமாக வந்திருக்கு. என்னுடைய தம்பி கார்வண்ணன், அவரோடு உடனிருந்து உழைத்த எல்லோருடைய வெற்றிக்கும் என் அன்பும் வாழ்த்துக்கள். இந்த படத்துல ஒரு வசனம் இருக்கு, திருவள்ளுவர் கிறிஸ்துவர்னு கூட சொல்லி பார்த்துட்டோம், ஆனால் இவங்களை மாற்ற முடியலையே அப்படின்னு. ஆனால் கடந்த காலங்களில் பார்த்தோம்னா திருவள்ளுவருக்கு காவி உடை அணிஞ்சு அந்த பரப்புரை அதிகமாக இருந்ததா, இல்லை சிலுவை போட்டு அந்த பரப்புரை இருந்ததா? இந்த வசனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு இதாக தான் எடுத்துக்கணும். முயற்சிக்கிறாங்கல்ல. இப்போ முருகன் யாரு?
சிவன் யாரு? தமிழ் கடவுள். சிவன் எப்படி இந்துவானா? சிவன் இந்து கடவுளா தமிழ் கடவுளா? பதில் தமிழ் கடவுள். எப்படி இந்துவானா? மாயோன் பெருமாள் நீங்க கேள்வி கேட்டீங்க, பதில் தான் சொல்லணும். மாயோன்கிறவன் யாரு? மாயோன் தான் திருமால் ஆகிறாங்க. மாயோன்னா நாங்க முல்லை நிலத்துக்கு வரும்போது மூலப்பொருள் எங்களுக்கு முதல் திணையில எங்கள் இறையா எங்க தலைவனா முருகன் வந்துடுறார். 2வது நிலத்துக்கு இறங்கும் போது எங்களுக்கு ஆடு மாடுகளை வேட்டையாடி உண்ணதை வளர்த்து உண்ண முடிவெடுத்துறோம். இப்போ வளர்க்குற இடத்துல அங்கதான் எங்களுக்கு ஒரு குடிகளில் தலைமை வருது. அப்போ இந்த தலைவனுக்கு கோன் என்று பேர் வருது. ஏன் வருதுன்னா ஒரு கோலை கொடுக்குறோம் ஆடு மாடு மேய்க்கிற இடத்துல. இப்போ கோன் என்றால் உங்களுக்கு தெரியும் அரசன், அது 2வது குடி. அப்போ அங்கேயே நாங்கள் 1, 2 கண்டுபிடிச்சிடுறோம் ஆடு மாடுகளை என்றது. அப்போ அந்த இடத்துல எங்களுடைய இறை இந்த ஆடு மாடு வளர்த்தல் மேய்ச்சலுக்கு இதுகளுக்கெல்லாம் மழை ஒரு பெரிய மூல காரணமா இருக்கு. அப்போ கருகருன்னு மேகம் கூடி பேஞ்சிட்டு அது கருகருன்னு காணாம மாயமா போயிருதுங்கிறதுனால மாயோன் என்று வணங்கு. மேகம் கருப்பா இருக்கிறதுனால கார்வண்ணன், கார்முகிலன், கருமேகன் சொன்னான். இப்போ அதுலதான் என் தம்பிக்கெல்லாம் கார்வண்ணன் நான் பேர் வச்சேன். இப்போ இந்த கார்வண்ணன் கார்முகிலன் அப்போ இங்க கூட குழப்பம். எங்க ஐயா கண்ணாசன் கூட ஒரு இடத்துல கண்ணா கருமை நிற கண்ணான்னு பாடிதாரு, ஒரு இடத்துல நீல நிற கண்ணா வாடாங்கிற. நான் கேட்டேன் இங்க கண்ணை கருப்பா இல்ல ஊதாவா, ஒரு முடிவெடுங்க. அது எங்க இறை எல்லாமே கருப்பு தான். அப்ப அந்த இடத்துல மால் என்றால் கருப்பு என்று பொருள். தமிழ்ல வணங்குகிற தெய்வத்தை நாங்க பெருமையா மரியாதையா கூப்பிடணும்னு திருமால் பெருமாள்னு கூப்பிட்டோம். அப்படிதான் வருது. இப்ப இவர் எப்படி வைணவரானார், இவர் எப்படி சைவ இந்து ஆனாருங்களா இருக்குல்ல, உங்களுக்கு இந்து கடவுளானார். அது மாறி எடுத்துக்கொண்டார்கள், தன்மையப்படுத்திக் கொண்டார்கள் பின்னாடி வந்தவர்கள். அப்படி தன்மையப்படுத்தப்படுவதில் இன்னைக்கு வள்ளுவனுக்கு அது குறிப்பாக என்போன்ற பிள்ளைகள் வந்தோடனே எங்க பார்த்தாலும் திருக்குறளை பேசுறான் தமிழ் மறைன்னா. நீங்க இப்போ இறைமகன் இயேசு எடுத்துக்கிட்டீங்க, பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த போதனைகள் அமர்ந்து மானுட சமூகத்துக்கு நன்னறி சொன்னதா இருக்காரு. அவங்க வாழ்க்கையில அங்கங்க சொன்னதெல்லாம் மானுட வாழ்க்கைக்கு நிறைய இருக்கும். நபிகள் இறை தூதர் நபிகள் நாயகம் அவங்க வாழ்ந்து காட்டியதுல இருந்த சிறந்த வாழ்க்கை முறைகள், அவர்கள் சொன்ன அந்த நல் வார்த்தைகள் இருக்குல்ல, நற்செய்திகள் எல்லாம் அது மறையா இன்னைக்கு திருக்குறானா இருக்கு. அப்படிதான் பகவத்கீதையிலையும் நற்செய்திகள் அப்படிதான் இருக்கு. ஆனா மானுட வாழ்க்கைக்கு ஒரு மகன் உட்கார்ந்து ஒரு போதிச்சது இருக்கு பார்த்தீங்களா, அது உலகத்துல திருக்குறள் மட்டும்தான். ஒரு முறை சொன்னா பத்தாது அப்படின்னு ஒவ்வொரு கருத்தையும் 10 முறை சொல்லி ஒரு அதிகாரத்துக்கு 10 பாக்களை பாடிய ஒருத்தர் அப்படித்தான். அவ இப்ப உழவுன்னு எடுத்துக்கிட்டா உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். போதும்ல, ஒரு தடவை சொல்லிட்டார்ல, சரி இன்னொரு தடவை உழுவார் உலகிற்கானே அட்டாற்றாது எழுவாரே எல்லாம் பொறுத்து போக வேண்டியதானே. 10 தடவை சொல்றாப்ல. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டை மென்பார்க்கும் நிலை இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு பாடிட்டே இருக்க. அப்படி 10 முறை பாடுறாப்ல. அப்போ ஒவ்வொன்றையும் 10 முறை வலியுறுத்தி அரசாட்சினா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலற்காடும் உடையது அரண். அஞ்சாமை அறிவு ஊக்கம் ஈகை இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கு அழகு. இப்படியே பாடிட்டு வர்றது. அந்த மறையின் சிறப்பை நாங்க எடுத்து போகும்போது இவனை விடக்கூடாது, இவனை நம்மாலாக்கணுங்களா. ஒருத்தர் காவிய போடுறது, ஒருத்தர் கருப்பை போடுறது, புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் என்ன போட்டாலும் அவன் தமிழன், தமிழின மூதாதை, தமிழ் மறையோங்கிறத ஒன்றும் மறைக்க முடியாது. அதுல அவர் ஒரு இதுக்கு சொல்றாரு, போட்டு பார்த்தா மாற்ற முடியல அப்படின்னு. பல இடங்கள்ல கிறிஸ்தவ மதத்தை இந்த படம் விமர்சனம் பண்ணுறது, இழிவுபடுத்துன்னு சொல்லி சில கிறிஸ்தவ அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க படம் பார்த்தீங்க, அந்த மாதிரியான காட்சிகள் என்ன சொல்றாங்க? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் யாரு மனதையும் புண்படுத்தக்கூடிய நோக்கம் எங்களை யாருக்கும் இல்லை. அது குறிப்பா என் தம்பிக்கு எப்படி இருக்கும், அப்படி அவர் இருந்தா எடுன்னு சொல்லிடுறான். அப்படி இருந்தா அவனே எடுக்க மாட்டான். அது சும்மா இருக்கிற இன்னைக்கு இருக்கிற புழக்கத்துல இருக்கிறத நாங்க புண்படுத்துறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, அதெல்லாம் இப்ப அது படி மாறி இருக்குது இல்ல. மாறிக்கு மேரிக்கு என்ன வித்தியாசம் இல்லைங்க. கிறிஸ்தவத்திலையும் ஃபாத்திமா இருக்கு, இஸ்லாத்திலையும் ஃபாத்திமா இருக்கு. அங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க இப்ராஹிம், இங்க ஆபிரகாம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே தாய் வீகத்துல பிறந்திருக்கலாம். அப்ப இல்லையா, அதுல இஸ்லாத்தை தழுவியர்கள் இருக்கிறாங்க,
சிலர் யூத மதத்தில் அப்படியே இருந்தவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு அப்பனின் பிள்ளைகள் தான். அப்படிதான் வரலாறு சொல்லு. இப்போ அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா நம்மாழ்வார் வந்து ஜெர்மனுக்கு போகிறாங்க. ஏன் போனாங்க? வேப்ப மரத்தை, வேப்ப விதையெல்லாம், வேப்ப அவன் வாங்கிட்டான் காப்பீட்டு உரிமையை. என்ன பண்ணுறது தெரியல. அந்த மனுஷன் 2 நண்பர்களை கூட்டிகிட்டு போயிட்டாப்ல. போய் அங்கே நடக்கிற அந்த விவாதத்தில் போய் பங்கேற்று இருக்கும்போது வெளியில் எல்லாரும் உள்ளே போகும்போது வேப்பங்குச்சி வச்சு பல் விளக்கிட்டு இருந்தோடனே என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வேலைக்காரங்க, நான் பல் விளக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எங்க ப்ரெஸ்ஸு பேசிட்டேங்க இன்சைடு த ப்ரெஸ் அப்படி. அது எங்கள் அப்பா நல்லா பேசி கேட்டாங்க. வேலைக்கு தூக்கி போட்டியோ? எங்க எதிராக அது நீங்கள் என்னடா எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க? நீங்கள்லாம் உங்களுக்கு மேரியம்மா மாதிரி எங்களுக்கு மாரியம்மாப்பா. நாங்கள் எங்களுக்கு இதை கட்டித்தாங்க நாங்கள் சாமி கும்பிடுவோம். எங்களுக்கு அம்மைன்னு நோய் வந்தால் அந்த வேப்ப மர இலையை கட்டுவோம், தீர்ந்து போயிடும். அதனால தயவு செய்து இது எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு டேக்கிட்டுன்னு கொடுத்துட்டான். அப்படி அந்த காப்பீட்டு உரிமையை நமக்கு திருப்பி கொண்டு வந்தது எங்கள் அப்பா. அப்பா சொன்னது தான், உங்களுக்கு மேரியம்மா எங்களுக்கு மாரியம்மான்னு. இதில் திரும்பி திரும்பி சொல்கிறேன், நம்மளுடைய மூதாதை திருமூலர் சொன்னதா, ஒன்றே குலம் ஒருவனே தேவனது தான் ஓரி வருது. இதில் என்னென்னா பாதை வேற, பரம்பொருள் ஒன்று. எத்தனை நதிகள் வருது, எங்கே போய் சேருது? அந்த கடல் ஒன்று. இதுதான் உலகம். இதை புரிஞ்சுக்கிட்டு குழப்பம் இல்லாமல் அடிச்சுக்கிறாம எல்லா மதங்களும், உன் மதம் சிறந்தது நீ வழிபடு, என் மதம் சிறந்தது வழிவிடு. இவ்வளவுதான் கோட்பாடு. அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இதை ஏற்றுக்கிட்டா மானுட சமூகத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாரும் நிம்மதியா வாழலாம். மதம் மாறுறாங்க, மதம் மாறும்போது இந்த பிரச்சனை வருது. அப்போ ஊர்ல இருக்க ஒருத்தர் வந்து சொல்றாரு, மதம் மாறுங்க, இனிமேல் இந்த ஊர்ல உடைமைகளும் உயிரும் பறிக்கப்படும் சொல்றாங்க. ஆனா மதம் மாறுறது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை, சுதந்திரம். அது இருக்கிறத சொல்றாரு. இப்ப மதமாற்ற தடை சட்டம் வரும்போது நீங்க என்ன பண்ணீங்க? இந்த நாடு மதமாற்ற தடை சட்டத்தை போட்டிருக்கா இல்லையா? இப்போ நாடே போட்டிருக்கா இல்லையா? மதம் வந்து அவன உரிமை, வழிபாடு, மதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, உடை, உணவு, வழிபாடு, இதெல்லாம் வந்து அவனவனுடைய உரிமை. அதற்கு பேர் தான் சுதந்திரம். இந்த சாமியைத்தான் கும்பிடணும், இந்த உடையைத்தான் உடுத்தணும், இந்த உணவைத்தான் உண்ணணும்னு சொல்ல யாருக்கு உரிமை இல்லை. அது மாதிரி அவர் சொல்றாரு. அவர் அந்த கருத்தை அப்ப அப்படி ஒரு கருத்து இருந்தது, அவர் சொல்றாரு. மண் சார்ந்த வாழ சொல்லுங்க. இப்பவே நீங்க சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணா கொலை பண்றிய, அதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கேட்கல. மனிதன் வந்து இவன் வந்து வச்சான் பாருங்க, சாதியில போய் பெருமையை வச்சான் பாருங்க. அங்கதான் பிரச்சனை. மொழி இனப்பெருமையை விட சாதி மத பெருமை பெருசா இருக்கு. இங்க இருக்கிற கூட்டத்துக்கு எது செத்தாலும் பரவாயில்ல. நீர் நஞ்சாயிருச்சா பிரச்சனை கிடையாது, மொழி செத்துருச்சா பிரச்சனை கிடையாது, இனம் செத்துக்கிட்டு இருக்கா பிரச்சனை கிடையாது, வேற என்ன இருக்கு, என்ன காடு அழிக்கப்படுதா பிரச்சனை கிடையாது, மலை அழிக்கப்படுதா பிரச்சனை கிடையாது, மண் அள்ளி விற்கப்படுதா பிரச்சனை கிடையாது. எது செத்தாலும் பிரச்சனை. யானை, கரடி, சிங்கம், புலி, எது செத்தாலும் பிரச்சனை கிடையாது. எது செத்துறக்கூடாது? தன் சாதியும் மதமும் செத்துறக்கூடாது. வந்து அதிமுக கூட்டணியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க. உடனே ஒரு அரை மணி நேரத்துல வந்து தேமுதிக அது அப்படி எதுவும் நாங்க சொல்லல, இப்போதைக்கு நாங்க சொல்லல, அது ஜனவரியில நாங்க எங்களோட கூட்டணி சொல்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது அவங்கவுங்க கட்சியின் உரிமை, அவங்கவுங்க கட்சியின் முடிவு. அதுல எனக்கு என்ன கருத்து நான் சொல்ல முடியும்? நான் யாரோடும் கூட்டு சேரலை. எனக்கு சாப்பாட்டுல மட்டும்தான் கூட்டு பொரியல், சண்டையில நான் எப்பவும் தனிச்சுதான் போடுவேன். அதனால என்னை நீங்க அந்த ஆட்டத்துல சேர்க்கறது தப்பு. அது அவங்களுக்கு தலைநகர் டெல்லியில சார் இப்போ 4 தலைமுறைகளாக இருந்த தமிழர்கள் மதராசி முகாம்ல இருந்து வீடுகள் இடித்து அகற்றப்படுறாங்க. ஆளும் பாஜக அரசு அதை செஞ்சுட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? நாங்க டெல்லியில் இருக்கிறவங்க தம்பிகள் போய் போராடினாங்க, பேசினாங்க. நான் கூட தொடர்ச்சியா பணியில் இருந்துட்டேன். இல்லைன்னா நான் போய் அங்கே ஏற்கனவே பல போராட்டங்களை செய்யலாம். இதை 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிகிட்ட நீங்க கேட்கணும், இதுக்கு காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? மாநில முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு? இப்போ காலையில வீடுகள் இடித்து அகற்றப்பட்டிருக்கு. அது ரொம்ப நாளா இருக்கு பிரச்சனை. இந்த சிக்கல் வந்து இன்னைக்கு இல்ல, 2-3 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. ஹரியானால இதே மாதிரி 5000 கணக்கான குடும்பங்கள் விரட்டப்பட்டிருக்கு. ஆனா இங்க 1.5 கோடி வட இந்தியன் வந்து குடியேறி அவன் இங்க வந்து எல்லா நிறுவனங்களையும் வேலை செய்யவும், கட்டுமான பணிக்கும், நாத்து நடவும், கருதருக்கும் வந்து இங்க 1.5 கோடி பேர் குடியேறி அவன் குடும்ப அட்டை எடுத்து அவன் இந்த பங்கீட்டுக்கு அட்டை, அதைய ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுல அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். வாக்காளர் அடையாள அட்டை எடுத்து வாக்கு செலுத்த வந்துட்டான். இப்ப எங்களுக்கு இருக்கிற பயம்,
1.5 கோடி இன்னும் 1 கோடி வந்துட்டான்னா இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிருவான். அப்புறம் கதை முடிஞ்சிடும். ஈழத்தில் அடிச்சு வரட்டும் போது அகதியா நிற்கவாத எனக்கு இங்கே ஒரு 1/2 கிரவுண்ட் இடம் இருந்துச்சு. இங்கே அடிச்சு வரட்டானா எங்கேயும் போக முடியாது. இப்போ டெல்லியில் இடிக்கிறான், நாளைக்கு ஒவ்வொரு இடமா இடிப்பான். இதுக்கு முன்னாடி ஹரியானாவில் அடித்தான், அதுக்கு முன்னாடி மும்பையில் மகாராஷ்டிராவில் உங்களுக்கு தெரியும் அடிச்சு தாராவியில் அடிச்சு வரட்டுனா. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். இங்கே வந்தவன் எங்களை திருப்பூரில் அடிக்கிறான், 9 வீடு அடிக்கிறான். சார் இப்ப வாடகைக்கு குடியிருந்த ஒரு பீகாரிய ஒரு இளைஞர்கள் சத்தம் போட்டு பேசியிருக்காங்க. இந்த வீட்டு உரிமையாளர் சத்தமா பேசாதீங்கன்னு சொன்னது கொண்டுட்டான். எப்படி இருக்கு? சத்தமா பேசாதீங்கன்னு சொன்ன உரிமையாளரே கொல்லப்படுறாருன்னா எதிர்காலம் எங்க போய் நிக்கும்னு பாருங்க. இந்த அதிகாரங்கள் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்காது. அது இதை நீங்க தான் எனக்கு சொல்லக்கூடாது. நான் இதெல்லாம் சொன்னா நீங்க என்னை இனவெறியன் மொழிவெறியன் இதெல்லாம் சொல்லுவீங்க. இது நீங்க தான் சொல்லணும். இதுக்கு என்ன தீர்வு? சார், திமுக பொதுக்குழுல 27 தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதுல ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதி அவர்கள் பிறந்தநாள செம்மொழி நாளாக கொண்டாட தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. கருணாநிதி அவர்களுக்கும் செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா கருணாநிதிக்கும் செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க கொண்டாடினா நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், மறுபடியும் கொண்டாடுவீங்களா? திண்டாடுவீங்களா? இதெல்லாம் சேர்த்ததானே. என் மொழி செம்மொழியா இருந்ததா நீங்க செம்மொழியா ஆக்குனீங்களா? யார்கிட்ட பதில் இருக்கு? தமிழ் செம்மொழியா நீங்க ஆக்குனதுனால செம்மொழியா? இந்தியாவை நீங்க ஆளும்போது காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது செம்மொழின்னு சொல்ல சொன்னதுனால அதை அறிவிச்சதுனால என் மொழி செம்மொழியாச்சா? தமிழறிஞன் சொல்ல வேண்டியதுல உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிவழி தேசியனங்களின் மொழி ஆய்வறிஞன் எல்லாரும் சொல்றான், உலகத்திலே ஒரு மொழி எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழி உண்டென்றால் அது தமிழ்ங்கிறான். நீங்க யார் எனக்கு என் மொழிக்கு அங்கீகாரம் பெற்று தரதுக்கு? எத்தனை ஆயிரம் ஆண்டுனே தெரியாது என் மொழியின் தொடக்கம். 50,000ங்கிறாரு தேவனையப்பாவாளர், 80,000 ஆகுங்கிறாரு உங்க கால்டுகள். ஆதியில் மனிதன் காடுகளில் இருந்து நகரத் தொடங்கிய போது, இடம்பெறத் தொடங்கிய போது பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவம் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழில் காண கிடக்கிறதுன்னு கால்டுகள் எழுதுறாரு. இப்ப 80,000 50,000 நான் எப்பன்னு தெரியாது. 1800 ஆண்டு 1600 வெறும் 500. அந்த 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம், அதுக்கும் பின்னாடி இந்தி வருது. இந்தி 500 ஆண்டை தொட்டுச்சா பாருங்க. நீனும் செம்மொழி நானும் செம்மொழி. இங்க போய் 2000 ஆண்டுன்னு சொன்னா சிக்கலாயிரும், மற்ற மொழிக்காரெல்லாம் பிரச்சனை பண்ணுவான்ட்டு இவர் 1500 ஆண்டுன்னு இந்தியா ஆண்ட அந்த காங்கிரஸ் ஆட்சி சொல்லும்போது ஆமான்னு சொல்லிட்டு செம்மொழின்னு அந்தஸ்தப்பட்டு வந்தீங்க. எனக்கு என் மொழி செம்மொழின்னு வந்துச்சு. செம்மொழியா செத்த மொழியா? நீங்க உங்க மனச்சான்ற நெஞ்சில கைவிச்சு எல்லாரும் சொல்லுங்க. இதை விட்டு வெளியில போனா தமிழ் இருக்கா? பேச தமிழ் இருக்கா? நாக்குல தமிழ் இருக்கா? நாட்டுல தமிழ் இருக்கா? ஏட்டுல இருக்கா? எங்க இருக்கு தமிழ்? அப்ப செம்மொழின்னு சொல்லிட்டா, செம்மொழிக்கு ஒரு பூங்கா வச்சுட்டா, செம்மொழி நாள் கொண்டாடிட்டா மொழி வாருமா? நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேசுறீங்க, வர்த்தகர்கள் வணிகர்கள் மாநாட்டில் என்ன பேசுறீங்க? தமிழ்ல எழுதுங்க, பெயர் பலக எப்படி எழுதுங்க? ரெயின்போவே ரெயின்போன்னு எழுதுங்கிறீங்க. இதான் என் தமிழை வளர்க்கிறதா? இதான் தமிழ் மீட்சியா? ரெயின்போவை ரெயின்போன்னு எப்படி எழுதுறது? அதான தங்கிலீஷ். அப்படித்தானே எழுதியிருக்கு. அப்படிதான் எழுதியிருக்கு. ப்ளூ டைமண்ட் அப்படின்னு எழுதியிருக்குது. ப்ளூ ஸ்டோன் என்னுடைய உடற்பயிற்சி கொடுத்துக்கிற மாதிரி என் தம்பி பாய்க்க ப்ளூ ஸ்டோன் எழுதிருக்கு. நீல கல் எழுதி ப்ளூ ஸ்டோன் எழுது. நான் கேட்டா சொல்லு. எல்லா கடைகளையும் போகும்போது அண்ணன் சொன்னதுக்காக திரும்பி பார்த்து போங்க. ஒரு இடத்துல தமிழ் இருக்காங்க. எழுத்து தமிழா இருக்கும், ஆனா உச்சரிப்பு ஆங்கிலம். எழுத்து ஆங்கிலமா இருக்கும். இப்போ இல்லாட்டி எப்போ, IPPO இப்போ. எழுத்து ஆங்கிலம், உச்சரிப்பு தமிழ். விளங்குதா? அங்க என்ன இருக்கும்? டீ ஸ்டால், தேநீர் விடுதின்னு இருக்காது. தேநீர் கடைன்னு இருக்காது. டீ ஸ்டால், டீ போட்டு இஸ் போட்டு ஸ்டால். இது என்னது? எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம். இதுக்கு பேர் தான் தமிங்கிலம், தங்கிலீஷ். இமயவரை பரவி இருந்த ஒரு இனக்கூட்டத்தை, தெற்காசிய முழுமைக்கும் பரவி இருந்த ஒரு இனக்கூட்டத்தை மொழியை சிதைச்சு அழிச்சு காலடியில் குறுகி வீழ வச்சு தமிழ்நாடுன்னு பேரை வச்சு என்னை ஏமாத்தி, எப்படி அவன் சொல்றான்ல, முதல்ல வெள்ளைக்காரன் வந்தான் எங்க நாட்டுக்கு, எங்க கையில பைபிளை கொடுத்தான், எங்ககிட்ட ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, நிலம் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு. அவன் வெள்ளைக்காரன் வந்தான், பைபிள் எங்க கொடுத்தான், பைபிள் எங்க கையில இருந்துச்சு, ஆடு மாடு நிலம் எல்லாம் அவன் கைக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி நீ இந்த தமிழ்நாடுன்னு பேரை வச்சு எங்களை மயங்க வச்சு மொத்தமா முடிச்சிட்ட. எங்க இருக்கு தமிழ்? செம்மொழின்னு அவருக்கு பேரை வச்சா சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க
ஆடியோ லான்ச்சுக்கு இது பண்றீங்க, வேலைக்கு வரீங்க. ஓய்வு என்பது எங்களுக்கே வியப்பா இருக்கு. ஓய்வை பத்தி நீங்க சொல்லுங்க. என்னை உருவாக்கின என் தலைவன் வந்து என் கற்பிச்சது ஓடிக்கொண்டே இருக்கணும். உறக்கத்துக்கு முதன்மைத்துவம் கொடுக்க கூடாது. நாம் அடிமை, உரிமை பெறுகிற ஓடுங்க. ஒரு நாள் உறங்கலாம், நிம்மதியாக உறங்கலாம். யாரும் நம்மை எழுப்பவே மாட்டார்கள் மரணத்திற்கு பிறகு. இன்னும் என் காதுகளை கேட்டுட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கேன். இப்போ அரசியல் பொதுவாகவே சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம்ங்கிறான். உலகத்தில் சாதித்த எல்லா சாதனையாளனும் மிக குறைந்த அளவு உறங்கினம் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால என்னை வளர்த்த இந்த ஆட்கள் எல்லாம் சித்தர்கள், யோகிகள், எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல இந்த சித்த மருத்துவர்கள்லாம், உன் போட அவனுக்கு உடம்புக்கு ஓய்வு தேவைன்னு அதை எடுத்துக்கிறோம். விஜய் சார் காமராஜர்னு ஒரு ஆசிரியர் மேடையில ஏறி இறங்கி பேசினாங்க. இன்றைய காமராஜர் விஜய் ஐயாரான்னு. இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இந்த மாதிரி இதெல்லாம் கேட்க நேரிட்டு தான் எங்க தாத்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செத்து போயிட்டு. அதை நம்ம இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அது காமராஜருங்கிறவர் யாருன்னு அந்த சொன்னார்ல, அவருக்கும் காமராஜர் யாருன்னு தெரியாது. ஆசிரியர் அதான் ஆசிரியருக்கு தெரியல. அவர் என்ன படிச்சாரோ காமராஜரை படிக்கல, அது தெரியுதுல்ல. காமராஜர் 50 படம் நடிச்சு முதலமைச்சராக வரல, அரசியலுக்கு வரல. அது அடிப்படையில் எதையாவது பேசி வைக்கிறது. ஆசிரியர் பேசினா இப்போ முதல்வர் ஐயா ஐயா கருணாநிதி பிறந்த நாளை செம்மொழி நாள்னு சொன்னா கட்சிக்காரன் ஏற்பான். தமிழ் மக்கள் இந்த இன உணர்வு மாணவன் உண்ட தமிழன் ஏற்பானா? செம்மொழி நாள்னா அது சொல்றதுக்கு எத்தனை இருக்கு, எவ்வளவு பெரிய இருக்கான். இலக்கியம் தமிழ் இலக்கியம் செத்து போன போது பெருமழையா பெஞ்சு உயிர் பிச்ச பெரும்பாவளன் இருக்கான். எங்களுடைய பாட்டன் பாரதி இருக்கான், புரட்சி பாவலன் இருக்கான், மொழிக்காக கியாப்பை விஸ்வநாதன் இருக்கார், அண்ணல் தங்க இருக்கா, மறைமலையடிகள். எங்கள் மொழிக்காக போராடி உயிர் நீத்த செம்மொழி நாள்னு முதலா ஒருத்தன் உயிர் நீத்தான் பாரு என் பாட்டன் நடேசன். தாளமுத்து நடேசன் போட்டிருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமில்ல. மொழிக்காக முதல் உயிர் நீத்த அந்த நடேசனார். அவர் நடராஜன், தாளமுத்து நடராஜன். அந்த நடராஜன் என்னைக்கு இறந்தானோ அந்த நாளதான் செம்மொழி நாளா வைக்கணும். அதான் நடக்கும். இப்ப ஆசைக்கு அறிவிச்சு பார்த்துட்டு போக வேண்டியதுதான். வேற பேசுறீங்க படத்துல பல இடங்கள்ல மத மாற்றம் சொல்லி பல விமர்சனம் பண்ணீங்க. கடைசியில குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லி ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. மண் சார்ந்து வளர்த்தணும். அவர் இது கற்பனையில் இல்லை. இப்படி இருந்து கடைசியா அந்த குலதெய்வ வழிபாடுகள் எப்படி வருது அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப என்னுடைய குலதெய்வம் எங்களுடைய பாட்டி காளி வீரமாகாளின்னு. இப்ப என்னோட கொல்லங்குடி காளின்னு எப்படி குலதெய்வம் வருதுன்னா, எங்களுடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் எங்க பாட்டனார் முத்துவடுக தேவரை இவன் வெள்ளக்கார கொண்டு போறான். பொண்ணு கிடக்கும் போது கை குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க பாட்டி இருக்குது, 5 சின்ன வயசு குழந்தை, வெள்ளச்சியை தூக்கிக்கிட்டு போகும்போது எங்க பாட்டைங்க 2 பேரும் தளபதியா இருந்து மருது பாண்டியில போகக்கூடாது, அவன் எப்படி பார்த்தா நீங்க வருவீங்கன்னு தெரியும், சுத்தி வளைச்சிருவான்னு சொல்லி ராணியை காப்பாத்த எங்க பாட்டிங்க தளபதியா இருந்து தடுக்கிறாங்க. ஆனாலும் அது மாறுபடம் போட்டு எங்க பாட்டி குழந்தைய இடுப்புல தூக்கிட்டு கிளம்புது. போகும்போது வந்தது வேலுநாச்சியார்னு தெரிஞ்சிருது. அவனுக்கு தெரியாம எப்படி இருப்பான். அவன் சுத்தி வளைக்கும் போது குதிரையில ஏறி தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடுது எங்க பாட்டி. ஓடும்போது அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒருத்தி நிக்கிறா. அந்த பொம்பளை உடையாள்னு ஒரு பெண். அவ இவன் இந்த குதிரையில வந்தவன் கேட்கிறான், இந்த பக்கம் வேலுநாச்சியார் வந்தாங்களா அப்படின்னு. இந்த பக்கம் வந்தாங்களா? ஆமா. அப்படி எந்த பக்கம் போனாங்கன்னு கேட்கிறான். சொல்ல முடியாதுன்னு சொல்லு. ஏன்னா தன்னுடைய ராணியை தன்னுடைய அரசியை காட்டி கொடுக்க அந்த மகளுக்கு விருப்பம் இல்லை. காட்டிக்கணும். சொல்லுன்னா கொன்றுவேன், நீ கொன்னாலும் சரி நான் சொல்ல மாட்டேன்டான்னு சொல்லியிருக்கு. வாழை உருவி வெட்டிடுறான். 2 துண்டா உடல் அப்படி விழுந்துருது. அப்ப என் சனம் ஓடியா இருக்கு, என் மக்கள் ஓடியா அந்த நம்ம பாட்டியை நம்ம அரசியை காட்டி கொடுக்காம உடல் 2 துண்டா விழுந்து இந்த உடையால் செத்துட்டாடா அப்படின்னோடனே இந்த ரத்தமா கிடந்தவளை கும்பிடுது. தாயே அப்படின்னு. அன்னையிலிருந்து எங்க குலதெய்வமாயி வெட்டு உடையால் காலி ஆயிட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் குலதெய்வங்கள் உருவாகுது. அப்படி இந்த அநீதி அநியாயமா இந்த மதத்தின் பேரால பிரச்சனைகளை பண்ணி அழிவை ஏற்படுத்தின அவங்களை திருப்பி அழிச்சு ஊர் அமைதியை நிலைநாட்டிய அந்த பரமசிவனும் பாத்திமாவும் அந்த ஊர் தெய்வங்களா வழிபடப்பட்டார்கள் அப்படிங்கிறத முடிக்கிறார். அதுதான் எந்த மதமா இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு திரும்பணும் அப்படிங்கறது எல்லாருக்கும் குலதெய்வ வழிபாடு இருக்குல்ல, எல்லாருக்குமே குலதெய்வம்
திரும்பணுங்கிறதுல இப்ப நாங்க திரும்புறோங்கிறது நீங்க திரும்புங்க, திரும்பி பார்க்காம கூட போங்க. இருக்கிறத சொல்லலாம். இதை திரும்ப சொல்லிட்டாரு சீமான். ஐயோ தாய் மதம் சொல்லிட்டாரு. நான் ஏன் அவன் சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி 1 கோடி வேலை, இவ்வளோண்டு மூளை, 1 கோடி வேலை, இதையும் பிரச்சனையாக்கி ஜாதி வந்து வேணும்னு கேக்குறாங்க. என்ன ஜாதின்னு கேக்குறாங்க. ஸ்கூல்ல ஒரு சில ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்ல கேக்குறாங்க. இல்ல நாங்களே கேக்குறோம். பாருங்க, நீங்க பள்ளிக்கூடத்துல கேக்குறாங்க. இது அது மாத்த முடியுமா? எப்படி நீங்க மாற்றுறது எப்படின்னா, நீங்க ஒண்ணு கணிச்சுக்கணும். இப்ப நல்லது விளங்கி எல்லாருக்குமே குழப்பம். இப்ப நாங்களே எங்க கட்சியில வந்து இது உங்க குடி எதுன்னு கேட்கிறோம், சாதி எதுன்னு கேட்கிறோம். ஏன்னு கேட்கிறோம்னா, இப்போ உங்களுக்கு விளம்பரம் சொல்றேன் பாருங்க. எங்க குடிகள்ல, தமிழ் குடிகள்ல முடி திருத்துற மருத்துவர் குலம்னு இருக்கு. அவங்க முதல்ல உங்களுக்கு பறையர், இந்த பாணன், இந்த 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 மருத்துவர், பண்டாரம்னா இங்க இழி சொல்லா இருக்கு. பண்டாரம்னா அறிவு களஞ்சியம்னு அர்த்தம். எங்க முன்னோர்கள் ஆட்சி காலங்கள்ல ஒரு பண்டாரம்னு கட்டி எல்லா செல்வங்களையும் நீ சேமிச்சு வச்சான். அது மாதிரி பல கலை செல்வங்களை தனக்குள்ள சேமிச்சு வச்சிருக்கவனுக்கு பேரு பண்டாரம். பழங்குதா? இங்க இழி சொல்லா இருக்கு. இவனுக்கெல்லாம் இந்த குளம் துணியை வெளுக்கிற அந்த வண்ணார்னு ஒரு குடி இருக்கு எங்கள்ல. இந்த குடிகளுக்கெல்லாம் இந்த நிலத்துல எந்த அங்கீகாரமும் இல்லை. சரி, ஒரு வண்ணார்ல ஒரு எம்எல்ஏ சொல்லு, ஒரு வார்டு கவுன்சிலர் சொல்லு, ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் சொல்லு. வாய்ப்பு நாங்க கொடுத்துருக்கோம். ஏன்னா வீழ்ந்து விட்ட ஒரு தமிழ் குடி எழுதும்போது எல்லாரும் இந்த நீங்க வேரோட ஒரு செடியை பிடுங்கும்போது எந்த வேரும் அந்தராம தான் பிடுங்கணும், இல்லைன்னா அந்த செடி உயிர் படுக்காது. அப்ப வீழ்ந்து கிடக்கிற எங்கள் ஆதி குடிகளை தூக்கணும். அப்படித்தான் குறவர், இருளர் இதுக்கெல்லாம் நாங்க தேடி தேடி கொடுக்கும்போது இப்ப வண்ணாருக்கு நான் இடம் கொடுக்கணும் தேர்தல்ல. இவர் வண்ணாரா இல்லையான்னு தெரியாம எப்படி கொடுக்குறது? இப்போ மருத்துவர் குலத்துல ஒரு தம்பிக்கோ தங்கைக்கோ நான் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கணும், அவர் தெரியாம இப்படி கொடுக்குறது. இப்ப ஏன் தேவைப்படுது? இப்ப நான் ஒரு மருத்துவர் ஆயிட்டேன். மருத்துவர், நீங்க நோயாளி என்கிட்ட வர்றீங்க, என் முன்னாடி உட்காரும்போது என்ன செய்யுதுன்னு கேட்காம இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்கன்னா நீங்க வீட்டுல போய் உயிரோட இருப்பீங்களா, செத்து போவீங்களா? செத்து போவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு நான் கேட்கணும். எனக்கு வயிற்று வலி எவ்வளவு நாளா வலிக்குது? 10 நாளா வலிக்குது. என்ன சாப்பிட்டீங்க? விட்டு விட்டு வலிக்குதா இல்ல தொடர்ச்சியா வலிக்குதா? அப்ப பாடுங்க, இங்க தொடுறாரு, இங்க வலிக்குதா? வலிக்கல. இங்க வலிக்குதா? வலிக்குது. இங்க தொடும்பா வலிக்குது மருத்துவர். அப்ப சரி, அப்ப நீங்க என்ன சாப்பிட்டீங்க? இது சாப்பிட்டேன். நான் வந்து புரோட்டா சாப்பிட்டேன். அது போதும்ல? அப்ப ஒரு முடிவுக்கு வருவாரு. அப்ப இதை சாப்பிடுங்க, ஒரு 10 நாளைக்கு சாப்பிடுங்க, இதை குடிங்க, இதை குடிச்சிங்கன்னா சரியான்னு சொல்லுவார். இது தேக மருத்துவம். இப்ப நாங்க செய்ய நினைக்கிறது தேச மருத்துவம், சமூக மருத்துவம். அப்ப அந்த சமூக மருத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சா ஏற்றதாழ்வு குறைஞ்சு, போட்டி பொறாமை குறைஞ்சு, சமத்துவம் வந்து சமதர்ம சமூகம் படைக்கணும்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அப்படின்னா குடிகளை பார்க்கணும். இவன் ரொம்ப நாளா கீழே கிடக்கிறான், இவனுக்கு தூக்குடா, இவனை மேல தூக்கி விடுறான். விளங்குதா? இவன் ஓரளவு பரவாயில்ல. அதான் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இப்படி வர்றது இல்ல. இதுதான் இதுல வந்து நீங்க பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர்லாம் வர்றது காரணம் அதுதான். அப்ப அதனால அதை வந்து பள்ளிக்கூடத்துல கேட்கறாங்க, சான்றிதழ குறிக்கிறாங்கிறத நீங்க ஏன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இருக்கு, அத பங்கீடுன்னு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான் அதை கேட்கறாங்க. அது ஒரு பெரிய குற்றமா. அது சான்றிதழோட விட்டுட்டீங்கன்னா சண்டை இல்லை. புரியுதா? அதை சபைக்கு எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா சண்டை. அதனால அதை போய் ஒரு குறையா நினைச்சுக்கிட்டு அதுல எப்படி சாதியை ஒழிக்க சொல்றாங்க, அப்படி சாதியை ஒழிக்க இருக்கிற கடைசி நோயை ஒழிக்கிறதுக்கு இருக்கிற ஒரு மருந்து இருக்குல்ல, அந்த மருந்து தான் இது. அதனால ஒரு சமத்துவ சமூகம் படைக்க இருக்கிற கடைசி வாய்ப்பு அதே சாதி சனியன் தான். அதை வச்சுதான் அதை ஒழிக்கணும். அதுக்கு நீங்க அதை ஒரு தவறா நினைக்காம விட்டுங்க. வேற